ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க 10th ஹிஸ்ட்ரி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் அதில் வந்து பார்த்தோன்னா 150 கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதில் 3வது பார்ட்டாக தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஒரு பார்ட்டு பார்த்து முடிச்சிட்டோம், 2வது பார்ட்டும் பார்த்துட்டோம். இப்போ அதில் 3rd பார்ட் தான் பார்க்குறோம். இதோட நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து முடியுதுங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப மெனக்கெட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதனால வந்து மற்றது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ரொம்ப ஹெவியாக போயிட்டே இருக்கவே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. லைக் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இது ரெண்டு பார்ட்டு போட்டுட்டோம். புதுசாக யாருன்னா அந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா அந்த 2 பார்ட்டையும் பார்த்துருங்க. ஆல்ரெடி 100 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பவும் போல நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் போல் அட்டன் பண்ணிட்டு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. நீங்களே உங்களை வந்து எவால்வேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 101வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. நேரு அறிக்கைக்கு எதிராக 14 அம்ச கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஸோ நேரு அறிக்கைக்கு எதிராக 14 அம்ச கொள்கையை வெளியிட்டவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் யாருங்க? முகமது அலி ஜின்னா. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஜின்னா தான் என்ன பண்ணியிருப்பாரு? 14 அம்ச கொள்கையை வந்து என்ன பண்ணியிருப்பாரு? வெளியிட்டிருப்பாரு. 1929 டிசம்பரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஸோ 1929 டிசம்பர்ல ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கும். அந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஜவஹர்லால் நேரு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லாகூர், எங்க லாகூர்ல தான் அந்த மாநாடு நடந்திருக்கும் 1929. ஓகேங்களா? ஸோ இந்த மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் தலைமை தாங்கியிருப்பாரு. ஸோ முழுமையான சுதந்திரம், சுயராஜ்யம் அடையத்தான் வந்து இங்க முக்கிய குறிக்கோளாக வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், இங்க தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். அடுத்து, எந்த நாள் சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டு நேரு ஆற்றங்கரையில் கொடியேற்றினார்? ஸோ நீங்க வந்து சுதந்திரம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த நாளை நான் என்ன பண்றேன்பா, சுதந்திர திருநாளா ஏத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அறிவிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாருங்க, ஸோ ராவி ஆற்றங்கரையில வந்து நேரு அவர்கள் வந்து கொடி ஏற்றிருப்பாரு. ஸோ அது எந்த நாள் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. சூப்பர். 1930 ஜனவரி 26, 1930 ஜனவரி 26. அப்ப டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இதனாலதான் நம்ம என்ன பண்ணிருப்போம், 1950 ஜனவரி 26 வந்து குடியரசு தினமா நம்ம வந்து கொண்டாடி இருப்போம் அவர் அறிவிச்சதால. அப்போ 1930 ஜனவரி 26 அன்னைக்கு தான் வந்து அவரு கொடியேற்றி முழு சுதந்திர நாளா நாங்க வந்து என்ன பண்ணுவோம், கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து 104வது கேள்வி பாருங்க. 1930 ஜனவரி 31ஆம் நாளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் கோரிக்கைகள் யாரிடம் வழங்கப்பட்டது? ஸோ 1930 ஜனவரி 31க்குள்ள என்ன பண்ணணும், நீங்க வந்து எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும், அதுதான் உங்களுக்கான கடைசி காலக்கெடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆங்கிலேயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மனு கொடுத்துருப்பாங்க. அப்படி எந்த ஆங்கிலேயர்கிட்ட வந்து மனு கொடுக்கப்பட்டது? சூப்பர். யாருங்க? அப்போ வந்து அரசு பிரதிநிதி வைஸ்ராயா இருந்தவர் வந்து பார்த்தா இர்வின் பிரபு. ஸோ இர்வின் பிரபு தான் அப்போ வைஸ்ராயா இருந்திருப்பாரு. அவர்கிட்ட தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மனுவை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை 78 நபர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி யாத்திரை தொடங்கிய நாள். ஸோ காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்படி 78 பேரை கூட வந்து சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி யாத்திரையை ஸ்டார்ட் பண்ண நாள் எது? சூப்பர். 1930 மார்ச் 12ஆம் நாள். 1930 மார்ச் 12 அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? 1930 மார்ச் 15 அன்னைக்கு தான் வந்து தண்டி யாத்திரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ தண்டி யாத்திரையில் அடுத்த கொஸ்டின் பாருங்க. தண்டி யாத்திரையில் 21 நாட்களில் 241 மைல்கள் நடந்து காந்தி தண்டி கடற்கரையை அடைந்த நாள். ஸோ 1930 மார்ச் 12 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாரு. என்னைக்கு போய் இவர் வந்து தண்டி கடற்கரையை அடைஞ்சாரு? சூப்பர். 1930 ஏப்ரல் 5. ஸோ சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 1930 மார்ச் 12 ஸ்டார்ட் பண்றாரு. 1930 ஏப்ரல் 2 போய் என்ன பண்றாரு, தண்டியை அடையிறாரு. அடுத்து 107வது கேள்வி. செஞ்சட்டைகள் என அழைக்கப்பட்ட குடை கிட்மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்?
செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட கொடை கிட்மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் யாருங்க? கான் அப்துல் காபர் கான். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கான் அப்துல் காபர் கான் தான் வந்து அந்த இயக்கத்தை கொடை கிட்மட்கர் அப்படின்ற இயக்கத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, நடத்தியிருப்பாரு. அப்போ கான் அப்துல் காபர் கான். அடுத்த கேள்வி, காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது ஏற்பட்டது? ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தப்பட்டது? சூப்பர். 1931 1931 மார்ச் 5ஆம் நாள் 1931 மார்ச் 5 அன்னைக்கு தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, வகுப்பு வாரி ஒதுக்கீடுக்கு எதிராக காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் அறிவித்த நாள். வகுப்பு வாரி ஒதுக்கீடுக்கு எதிராக ஸோ ராம்சே மெக்டொனால்ட் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஸோ அந்த வட்டமேசை மாநாட்டில் வகுப்பாரி பிரிவினத்தை வந்து அறிவிச்சிட்டு இருப்பாரு. அதனால அதுக்கு எதிராக வந்து காந்திஜிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, உண்ணாவிரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? எந்த நாள்? சூப்பர். 1932 1932 செப்டம்பர் 20. ஓகேங்களா? செப்டம்பர் 20 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருங்க. அப்போ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். 1932 செப்டம்பர் 20. பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே ஏற்பட்டது? ஸோ நான் பூனா ஒப்பந்தம் வந்து யார் யாருக்கிடையே வந்து ஏற்பட்டது? சூப்பர். பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே ஏற்படுத்தப்பட்டதுங்க? காந்தி மற்றும் அம்பேத்கர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ காந்தி இடையேவும் அம்பேத்கர் இடையேவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனா ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டது. அடுத்து 111வது கேள்வி, மத்திய சட்டமன்றத்தில் பகத்சிங்கும் பி.கே. தத்தும் புகைக்குண்டு வீசிய ஆண்டு. ஸோ மத்திய சட்டமன்றத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, பி.கே. தத்தும் பகத்சிங் என்ன பண்ணியிருப்பாங்க, குண்டு வீசியிருப்பாங்க. அந்த குண்டு வீசிய ஆண்டு எது? சூப்பர். 1929. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1929 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மத்திய சட்டமன்றத்தில் பகத்சிங்கும் ஆர்கே தத்தும் பி.கே. தத்தும் என்ன பண்ணியிருப்பாங்க, குண்டு வீசியிருப்பாங்க. ஸோ இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்ற முழக்கங்களையும் எழுப்பியிருப்பாங்க. சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீது தாக்குதல் நடத்தியவர் யார்? சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீது தாக்குதல் நடத்தியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் யாருங்க? சூர்யா சென். ஓகேங்களா? ஸோ 1930 ஏப்ரல் என்ன பண்ணியிருப்பாரு, சூர்யா சென் அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீது என்ன பண்ணியிருப்பாரு, தாக்குதல் வந்து நடத்தியிருப்பாரு. அப்போ சூர்யா சென். அடுத்து 113வது கேள்வி, சென்னை வாசிகள் சங்கம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? சென்னை வாசிகள் சங்கம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? 1852. ஸோ 1852 தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. 1852. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சூப்பர். யாருங்க? டி முத்துசாமி. சி தாங்க இதுக்கான ஆன்சர். சி முத்துசாமி தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியா 1877 வந்து நியமிக்கப்பட்டிருப்பாரு. அடுத்து கூற்றை கவனி. ஸோ 3 கூற்றுகள் இருக்கு பாருங்க. இந்த கூற்றை பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா இந்து இதழ் வந்து 1878 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அது 1891
சுதேசமித்திரன் அப்படின்ற இதழும் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஜி சுப்பிரமணியனால வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அது 1899 வந்து 4 இதழா மாறி இருக்கும். ஓகேங்களா, அப்ப எல்லாமே கரெக்ட் தான். ஸோ டி தான் அதுக்கான ஆன்சர். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்துடன் தொடர்பற்றது எது? இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டத்தில் தொடர்பற்றது எது? சூப்பர். எதுங்க? இதுல வந்து பி தாங்க வந்து தொடர்பற்றது. ஏன்னா 1885 பம்பாயில தான் நடைபெற்றிருக்கும். மொத்தம் 72 பேர் கலந்துன்னு இருப்பாங்க. அதுல 22 பேர் வந்து சென்னையை சேர்ந்தவங்க. ஸோ அங்க முதல் தலைவரா வந்து WC பானர்ஜி தான் வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா, அப்போ அங்க திருமணம் நிறைவேற்றவர் தான் வந்து சுப்பிரமணிய ஐயரா வந்து இருந்திருப்பாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2வது கூற்று வந்து தவறா இருக்கு. அடுத்து, காங்கிரசின் 2வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஸோ காங்கிரஸோட 2வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? சூப்பர். 2வது மாநாடு 1886 கொல்கத்தாவில் நடைபெற்றிருக்கும். அப்போ முதல் பார்சின தலைவரா தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து, கூற்றை கவனி. ஸோ காங்கிரஸோட சார்ந்த 3 கூற்றுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. 3 கூற்றுகளையும் பொறுமையா பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். சூப்பர். நீங்க ஆன்சர் வந்து எடுத்துட்டு இருப்பீங்க. காங்கிரசின் 3வது மாநாடு 1887 சென்னையில் தான் நடைபெற்றது. கரெக்ட். இதுக்கு தலைமை தாங்கியவர் வந்து பக்ருதீன் தியாப்ஜி. ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தான். சென்னையிலிருந்து 607 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஸோ மொத்தமா இதுல கலந்தவங்க தான் 607 பேர். ஸோ சென்னையிலிருந்து கலந்தவங்க 362 பேர். ஓகேங்களா, அப்போ 3வது கூற்று தவறா இருந்தாலும் 1, 2 மட்டும் தான் சரி. அப்ப ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். யாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. யாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது? சூப்பர். யாருங்க? வஉசி. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ வஉசி அவர்களுக்கு தான் பின்கே அப்படின்ற நீதிபதியால இரட்டை ஆயுள் தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து 120வது கேள்வி. புரட்சிகர செய்தித்தாள்களான இந்தியா, விஜயா, சூர்வோதயம் ஆகியவை எங்கிருந்து வெளிவந்தன? சூப்பர். எங்க இருந்துங்க? பாண்டிச்சேரி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த செய்தித்தாள்கள்லாம் பாண்டிச்சேரியில இருந்து வெளிவந்திருக்கும். அடுத்து 121. 1904 பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை உருவாக்கியவர் யார்? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 1904 பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை உருவாக்கியவர் யார்? சூப்பர். யாருங்க? நீலகண்ட பிரம்மச்சாரி. ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். நீலகண்ட பிரம்மச்சாரி தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் சந்திப்பில் ஆசூரியை சுட்டு கொன்ற நாள். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான். வாஞ்சிநாதன் அவர்கள் மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆசூரியை சுட்டு கொன்ற நாள். சூப்பர். 1911 ஜூன் 17. ஓகேங்களா, 1911 ஜூன் 17. ஓகேங்களா, டைப்பிங் மிஸ்டேக். இது வந்து 17ன்னு வந்திருக்கணும். 1911 ஜூன் 17 தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஆசூரை வந்து மணியாச்சி ரயில் சந்திப்பில் வந்து சுட்டு கொண்டிருப்பாரு. ஓகேங்களா, அப்ப சீதா அதுக்கான ஆன்சர். டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கு, அங்க வந்து 17. ஓகேங்களா. அடுத்து, நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் எனும் பத்திரிகையை நடத்தியவர். நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் எனும் பத்திரிகையை நடத்தியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் யாருங்க? அன்னி பெசன்ட் அம்மையார். டி தாங்க இதுக்கான ஆன்சர். அன்னி பெசன்ட் அம்மையார் தான் வந்து அந்த பத்திரிகையை நடத்திருப்பாங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டியில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரமான மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? ஸோ அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டியில் அடிமையா இருக்கிறதோட சுதந்திரமான மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? அன்னி பெசன்ட் தான் இந்த கூற்றையும் சொல்லியிருப்பாங்க. அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்? விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்?
சூப்பர். இதுவும் அன்னி பெசன்ட் அம்மையார் தான். ஏதாங்க இதுக்கான ஆன்சர்? அன்னி பெசன்ட் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அடுத்து, நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார்? நீதி கட்சியோட முதலாவது முதலமைச்சரா பொறுப்பேற்றவர் யாருங்க? சூப்பர். யாரு? ஏ சுப்பாராயுடு. ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஏ சுப்பாராயுடு தான் வந்து 1920 ஒரு தேர்தல் நடைபெற்றிருக்கும். ஏன்னா 19 இது பிரகாரம் ஒரு தேர்தல் நடத்திருப்பாங்க. அதுல நீதி கட்சி 98 இடங்கள்ல 63 இடங்கள்ல வெற்றி பெற்று என்ன பண்ணிருப்பாங்க? ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அப்போ ஏ சுப்பாராயுடு தான் வந்து முதலமைச்சரா ஆட்சி அமைச்சிருப்பாரு. மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றிய நாள். மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றிய நாள். சூப்பர். சோ ரவுலட் சட்டத்தை எதிர்த்து என்ன பண்ணிருப்பாருன்னா காந்தியடிகள் வந்து உரையாற்றிருப்பாருங்க. 1919 மார்ச் 18. ஸோ பி தான் இதுக்கான ஆன்சர். 1919 மார்ச் 18 தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு? காந்தியடிகள் வந்து மெரினா கடற்கரையில வந்து உரையாற்றிருப்பாரு. மதுரை மக்களால் ரோசாப்பூ துரை என அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார்? மதுரை மக்களால் ரோசாப்பூ துரை என அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார்? சூப்பர். ஜார்ஜ் ஜோசப். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஜார்ஜ் ஜோசப் தான் வந்து அவர் அன்புடன் அழைக்கப்பட்டிருப்பாரு. தமிழ்நாட்டில் இன்று கிலாபத் நாள் அனுசரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கிலாபத் நாள் அனுசரிக்கப்பட்ட நாள் எது? சூப்பர். 1920 ஏப்ரல் 17. பி தாங்க இதுக்கான ஆன்சர். 1920 ஏப்ரல் 17 அன்னைக்கு தான் என்ன பண்ணிருப்பாங்க? தமிழ்நாட்டுல கிலாபத் நாள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் வந்து அதில் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. மௌலானா சவுகாத் அலி. மௌலானா சவுகத் அலி தான் வந்து அதில் தலைமை தாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கிலாபத் நாளா கடைபிடிக்கப்பட்டிருக்கும். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? ஸோ முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை வந்து யார் வந்து நிறுவியிருப்பாரு? சூப்பர். யாருங்க? யாகூப் ஆசன். சி தாங்க இதுக்கான ஆன்சர். யாகூப் ஆசன் அப்படின்றது தான் வந்து முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை வந்து இங்க நிறுவியிருப்பாரு. அடுத்து 131வது கேள்வி. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் யார்? தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் யார்? சூப்பர். யாருங்க? எஸ் சீனிவாசனார் மற்றும் எஸ் சத்தியமூர்த்தி. ஸோ எஸ் சீனிவாசன் மற்றும் எஸ் சத்தியமூர்த்தி இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்து 1929 பிப்ரவரி 18. 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னை வந்தபோது யார் தலைமையில் எதிர்ப்பு குழு செயல்பட்டது? சூப்பர். யாருங்க? எஸ் சத்தியமூர்த்தி. ஓகேங்களா? ஸோ எஸ் சத்தியமூர்த்தி அவர்களோட தலைமையில் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா அந்த 1929 பிப்ரவரி 18 அன்னைக்கு சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? சென்னை வந்தப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. 1929 காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? 1929 அதே 1929 காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? சூப்பர். எங்க நடைபெற்றிருக்கும்? லாகூர்ல தான் வந்து நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கியிருப்பார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ராஜாஜி தலைமையிலான உப்பு சத்தியாகிரகம் திருச்சி தொடங்கி வேதாரண்யத்தை அடைந்த நாள். தமிழ்நாட்டில் வந்து உப்பு சத்தியாகிரகம் யாரு? ராஜாஜி தலைமையில் தான் வந்து நடைபெற்றிருக்கும். அப்படி ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? திருச்சியில தொடங்கி வேதாரண்யத்தை போய் அடைஞ்சிருப்பாரு. அப்படி வேதாரண்யத்தை அடைந்த நாள் எது? சூப்பர். 1930 ஏப்ரல் 28. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா ஏப்ரல் 13 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் 13 1930 ஏப்ரல் 13. ஸோ முடிஞ்சது ஏப்ரல் 28. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யத்தை போய் என்ன பண்ணியிருப்பார்? அங்கிருந்து உப்பு காய்ச்சிருப்பாரு. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்?
ஒப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? சூப்பர், யாருங்க? ருக்மணி லட்சுமிபதியார். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ருக்மணி லட்சுமிபதியார் தான் வந்து அந்த உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. அடுத்து, பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கு நடத்தினார்? ஸோ பெரியார் வந்து இந்திய எதிர்ப்பு மாநாடை வந்து எங்கு நடத்தினார்? சூப்பர், எங்கங்க? சேலம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சேலத்தில் தான் வந்து இந்திய எதிர்ப்பு மாநாடு வந்து பெரியார் வந்து நடத்தியிருப்பாரு. சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் அப்படின்ற இடத்துல ஒரு சத்தியாகிரக முகாமை வந்து ஏற்படுத்தியவர் யார்? சூப்பர், யாருங்க? டி பிரகாசம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ டி பிரகாசம், கே நாகேஸ்வரர், இவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ இங்க டி பிரகாசம் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால டி பிரகாசம். அடுத்து, 1709 முழுமையான அச்சகம் சீகன்பால்க் என்பவரால் எங்கு நிறுவப்பட்டது? ஸோ 1709 ஒரு முழுமையான அச்சகம் வந்து சீகன்பால்க் வந்து எங்கு ஏற்படுத்தினார்? சூப்பர், இதுக்கான ஆன்சர் எதுங்க? தரங்கம்பாடி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். தரங்கம்பாடியில் தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு? இதை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் எனும் நூல் யாருடையது? தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கண நூல் யாருடையது? சூப்பர், யாருடையதுங்க? கால்டுவெல். பி தான் இதுக்கான ஆன்சர். கால்டுவெல் உடையது தான் இந்த நூல். 16 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? 16 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? சூப்பர், பரிதிமார் கலைஞர். ஸோ சூரிய நாராயணி சாஸ்திரி அப்படின்ற பெயரை பரிதிமார் கலைஞர் மாற்றி கொண்ட அவர் தான் 14 செயல் வடிவத்தை வந்து தமிழுக்கு அறிமுகம் செஞ்சிருப்பாரு. சித்தாந்த தீபிகா எனும் பத்திரிகையுடன் தொடர்புடையவர் யார்? 140வது கேள்வி. சித்தாந்த தீபிகா எனும் பத்திரிகையுடன் தொடர்புடையவர் யார்? சூப்பர், இதுக்கான ஆன்சர் யாருங்க? தூய்மைவாதத்தின் தன்னை அழைக்கப்படக்கூடிய பட்டினப்பாலை முல்லைப்பாட்டுக்கு விளக்க உரை எழுதியுள்ள மறைமலை அடிகள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? சித்தாந்த தீபிகா அப்படின்ற பத்திரிகையில பணிபுரிஞ்சிருப்பாரு. அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 141வது கேள்வி. திருவல்லிக்கேணியில் ஜூலை 1916 திராவிடர் இல்லம் எனும் பெயரில் தங்கும் விடுதியை ஏற்படுத்தியவர் யார்? திராவிடர் இல்லம் அப்படின்ற பெயர்ல தங்கும் விடுதி யாரால் ஏற்படுத்தப்பட்டது? சூப்பர், சி நடேசனார். டி தாங்க இதுக்கான ஆன்சர். சி நடேசனார் தான் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? சூப்பர், யாருங்க? முத்துலட்சுமி அம்மையார். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நீதி கட்சி 1921 என்ன பண்ணிருப்பாங்க? பெண்களுக்கு வந்து அரசியல் பங்கேறதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் முத்துலட்சுமி அம்மையார் தான் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக மாறி இருப்பாங்க. அடுத்து 143வது கேள்வி. தவறானது எது? இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இந்த கொஸ்டின் வந்து இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதுல எது தவறாக உள்ளது? சூப்பர், இதுல எதுங்க தவறா இருக்கு? ஏதாங்க இதுல வந்து தவறா இருக்கு. ஏன்னா மீதி எல்லாமே கரெக்ட். குடியரசு அப்படின்றது 1925. ஓகேங்களா? ஸோ அவருடைய சுயமரியாதை இயக்கமும் 1925 தான். குடியரசும் 1925 தான். ஸோ ரிவோல்ட் வந்து 1928, புரட்சி வந்து 1933, பகுத்தறிவு வந்து 1934, விடுதலை வந்து 1935. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஏதான் இதுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு. ஸோ நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்தை கூட இணைந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு எது? சூப்பர், 1944. பி தாங்க இதுக்கான ஆன்சர்.
ஸோ 1944 சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் வந்து பெரியார் வந்து பெயரை மாற்றிருப்பாரு. அடுத்து 145வது கேள்வி. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை யாரால் உருவாக்கப்பட்டது? 1893 ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது? சூப்பர். யாருங்க? ரெட்டமலை சீனிவாசன். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ரெட்டமலை சீனிவாசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து உருவாக்கி இருப்பாரு. அடுத்து 146வது கேள்வி. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? 1928 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? சூப்பர். யாருங்க? MC ராஜா. பி தான் அதுக்கான ஆன்சர். நீண்ட காலமா அதனோட தலைவராகவும் இவர் இருந்திருப்பாரு. MC ராஜா, அதாவது மயிலே சின்ன தம்பி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தொழிலாளன் என்னும் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? தொழிலாளன் என்னும் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? சூப்பர். யாருங்க? மா சிங்காரவேலர். டி தாங்க இதுக்கான ஆன்சர். மா சிங்காரவேலர் தான் வந்து தொழிலாளன் அப்படின்ற பத்திரிகை வந்து வெளியிட்டிருப்பாரு. அடுத்து 148வது கேள்வி. சங்கீத வித்யா மகாஜன சங்கம், சங்கீத வித்யா மகாஜன சங்கம் எனும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? சங்கீத வித்யா மகாஜன சங்கம் எனும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? சூப்பர். யாருங்க? ஆப்ரஹாம் பண்டிதர். டி தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ரஹாம் பண்டிதர் தான் வந்து இதை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. அடுத்து 149வது கேள்வி. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சூப்பர். MC ராஜா. பி தாங்க இதுக்கான ஆன்சர். MC ராஜா தான் முதல்ல வந்து சட்டமன்ற மேலவைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அடுத்து 150வது கேள்வி. ஜீவிய சரித சுருக்கம், ஜீவிய சரித சுருக்கம் எனும் சுயசரிதை யாருடையது? ஜீவிய சரித சுருக்கம் எனும் சுயசரிதை யாருடையது? சூப்பர். யாருடையதுங்க? ரெட்டமலை சீனிவாசன். சி தான் இதுக்கான ஆன்சர். 1939 இந்த சுயசரிதை வந்து வெளியிட்டிருக்கும். ரெட்டமலை சீனிவாசனுடைய சுயசரிதை தான். ஓகேங்களா? ஸோ கைஸ், வெற்றிகரமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 கேள்விகள் வந்து எடுத்து கொடுத்தாச்சுங்க. சரிங்களா? ஸோ இதில் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் ரிப்பீட் கொஸ்டின் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணணும். சில கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இதுக்கான மார்க்ஸ் எவ்வளோ வந்தது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷெட்யூல் பிரகாரம் வந்து டெஸ்ட் வந்து முடிச்சிடலாம். தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க.